பெண்களுடைய கருப்பை ஆரோக்கியமா இருக்கணும். முன்னாடிலாம் வந்து குழந்தையின்மை அப்படின்னு வர சமயத்துல மட்டும் தான் வந்து கருப்பை ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது உண்டு. பெருசா வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது முன்னாடிலாம் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஆனா இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சீரா இருக்கக்கூடிய பெண்களினுடைய சதவீதம் தான் ரொம்ப குறைவா இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கு டாக்டர்? குறிப்பாக இந்த மாதவிடாய் கோளாறுகள் வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்களுக்கே வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே, அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண உடனே அந்த ஏஜில் வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய காரணங்களாக இருக்குது. ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பாட்டிக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெலாம் யாருக்குமே அந்த மாதவிடாய் கோளாறுகள் அப்படின்றது ஒரு பிரச்சனையாகவே இருந்ததில்லை. அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்துச்சு. இயற்கையாகவே அவங்களுக்கு மாதவிடாய் பியூபர்ட்டி அட்டன் பண்ணாங்க. அதே மாதிரி மெனோபாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஏஜுமே அவங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு ஏஜாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 50 இயர்ஸ் 52 இயர்ஸ்க்குள்ளே மெனோபாஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இடையில வந்து எந்த விதமான ப்ராப்ளமே வந்தது கிடையாது. பீரியட்ஸ் வந்து வரதுக்காகவோ இல்லை ஹெவி ப்ளீடிங்காகவோ அவங்க எந்த விதமான மருந்துகளுமே எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் கோளாறுகள் ரெகுலராக வந்துட்டே இருக்குது. 10 பெண்களில் 8 பெண்களுக்கு இந்த மாதவிடாய் தொந்தரவுகள் வந்து இருக்குது. அதுவும் அப்படி இல்லாமலும் நம்ம பியூபர்ட்டி அட்டன் பண்ணக்கூடிய ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நம்ம குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் நிறைய மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அதே மாதிரி வாழ்வியல் முறைகள்லையும் நிறைய தவறுகள் பண்ணிகிட்டே இருக்கோம். சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஃபுட்டுன்னு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தையிலேருந்தே நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய கலரிங் ஏஜென்ட் போட்ட ஃபுட்டு நிறைய கொடுக்குறோம். அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டு, நிறைய ஆயில் ரீபாயில் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய உணவுகள்லாம் நிறைய வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுடைய உடம்புல நிறைய கெட்ட கொழுப்புகள் அப்படின்றது சேர்ந்துட்டே போக ஆரம்பிக்குது. அதோடு சேர்ந்து அவங்களுடைய ஹார்மோன்லையும் நிறைய இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டே போகுது. இதே மாதிரி 5 வயசு குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாற்றமாக வந்து உடம்புல வந்து மாறிட்டே இருக்கும்போது அந்த இயற்கையாக அவங்களுக்கு அந்த சினைப்பையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இயற்கையாக அவங்களுக்கு கர்ப்பப்பையோடைய மெச்சூரிட்டி அப்படின்றது இல்லாமலே போயிடுது.